ஓகே. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இந்த கோச்சிங் அனுப்புற இடங்கள்லயும் நடக்குது. நடக்குது. இத வந்து நான் வேற ஒரு சேனல்ல சொல்லும்போது, வேற ஹார்ஸ் ரைடிங் குரூப்லேருந்து என்ன கூப்பிடுறாங்க. ஹார்ஸ் ரைடிங்க்கு கேர்ல்ஸ் வராமலே இருந்தாங்க. இப்ப தான் வந்துட்டு இருக்காங்க. "நீங்க எப்படி மேடம் இப்படி ஒரு இன்டர்வியூ குடுப்பீங்க? அதை வந்து எடுக்க சொல்லுங்க" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "தம்பி எனக்கு வந்த செய்தி நான் குடுக்குறேன். நான் வந்து பேரண்ட்ஸ் அலர்ட் பண்றேன். நீ உனக்கு வந்து நீ உண்மையானவனா இருந்தா நீ எதுக்கு நீ பயப்படுற?" பயப்படணும். ஆ. கரெக்ட், கரெக்ட். ஸோ நம்ம என்னதான் சொல்லுவாங்க, "மடி மேல கனம் இருந்தா தான் பயம் இருக்கும்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. வந்து இந்த இது நல்லா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இது. அவங்கள ஓகே. பொறுத்தவரைக்கும் அது பிசினஸ் தானே. ஆமா. ஹார்ஸ் ரைடிங் வந்து எனக்கு பணம் ஒரு இன்கம் வருது. சும்மா ஒண்ணும் சொல்லிக் குடுக்க போறது இல்லையே. ஸோ அவங்க பிசினஸ் டவுன் ஆயிடுமா, இந்த மாரிலாம் போட்டா. இது வந்து இதுல மட்டும் நடக்கல. இது வந்து டென்னிஸ் கோச்சிங் கிளாஸ்ல நடக்குது. ஆ. ஸ்கேட்டிங் இது மாரி நெறைய எனக்கு வந்திருக்கு. இல்ல அப்ப வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்கட்ட சொல்லியே அனுப்பணும். அந்த கோச்சிங் கிளாஸ்ல யாரு தொட்டாலும் வந்து சொல்லணும். இப்ப ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது எங்கேயாவது அனுப்பணும்னாலே பயம் பயம். பயமா ஆண் இருக்கு. பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆனா பெண் பிள்ளையா இப்படி ஒரு பக்கம் போகுது. கோச்சிங் கிளாஸ்ல விட்டு கோச்சும், பேரண்ட்டும் சுத்துறாங்க. இது இல்ல வேற ட்ராக்ல கோச்சிங் கிளாஸ்க்கு வர்ற இடத்துல அ ஒரு ஆப்போனன்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு ட்ராக்ல போறாங்க. பேரண்ட்ஸ் வராங்க இல்லையா? குழந்தைங்களோட பேரண்ட்ஸ். சோ அப்பதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளிய வந்து அவங்களோட சரியான லவ்வர தேர்ந்தெடுத்துக்கிறாங்க போல. சோ அந்த இடத்துல தான் கரெக்ட்டா இருக்கு போல. அ ஸோ இது எல்லா விதத்திலயுமே தவறுகள் நடக்குது. இது இத வந்து சொல்றதுக்கு அன்னைக்கு வந்துலாம் பெரியவங்கலாம் நம்ம பெரியவங்க சொன்னத ஏன் கேட்கணும்? முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அவங்க என்ன நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அத்தை பையன், மாமா பையனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும். ஆம்பள பையன் பொம்பள பிள்ளை மேல கை வைக்கக்கூடாது. அடி வெளுத்து எடுத்துருவாங்க. ஆமா. ஆமா. அது வந்து உண்மை நான் அப்பல்லாம் நான் நினைப்பேன். என்ன இவங்க கிறுக்குத்தனமா பேசுறாங்க? தொட்டா என்ன ஆகப்போது? ஆ. அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்த காலம் போயி, இன்னைக்கு நானும் அது எஸ் இட் இஸ் கரெக்ட். அதாவது 50 வருட அனுபவம் அவங்க பேசுறாங்க. நாம வந்து சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறது நமக்கு புரியல. அத வந்து பெரியவங்க சொன்னா இப்ப கேட்கக்கூடாதுங்கிற ஆட்டிட்யூட்லயே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட். ஒவ்வொரு முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்துட்டு அர்த்தம் இருக்கு. இத்தன மணிக்கு மேல பொம்பள புள்ள வெளிய போக்கூடாதுன்னா, போகக்கூடாது. அடி ஒரு 90ஸ் கிட்ஸ், 80 கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு 80ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடி வாங்குவாங்க. ஆமா. அந்த ஸ்கூல் விட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தா, திருகிருவாங்க எங்க தொடையில. நின்ன அப்படி சொல்லிட்டு டீச்சரும் அடிப்பாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ட்ட போய் சொன்னாலும் டீச்சரும் அடிப்பாங்க, பேரண்ட்ஸுமே அடிப்பாங்க. ஆனா வந்துட்டு இங்க இப்போ பார்த்தா வந்துட்டு டீச்சர் அடிச்சா கேஸ் போட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் அடிச்சா நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு.